இந்தியால இப்ப வரைக்கும் இவி சேல்ஸ்ல பீக்ல இருக்கிறது டாடா மோட்டார்ஸ். கிட்டத்தட்ட இன்னும் 1 or 3 இயர்ஸ்ல அவங்களோட எல்லா மாடல் கார்கள்லயும் எல்லா விதமான வேரியன்ட்டும், அதாவது ஃபியூவல் என்ஜின், இவிஸ், ஐசி என்ஜின் நம்மளால பார்க்க முடியும். இவ்வளவு நாளா ஃபியூவல் வெஹிக்கல்ஸ்ல மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு யோசிச்ச நாட்கள் போய் இப்ப இவில எப்படி ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்றதுன்னு நம்ம எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. இவி கார்ஸ் அடுத்தடுத்து லான்ச் பண்ணதோட விடாம அதுல ரேஞ்ச் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுங்கிறதுக்கான கைட்லைன்ஸை டாடா மோட்டார்ஸ் அபிஷியலா டீசர் அவுட் பண்ணிருக்காங்க. அதை பத்தின டீடைல்டு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு Carinfo கேலக்ஸி. இங்க கார்களை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ. டாடா மோட்டார்ஸோட இவி ஜர்னில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருந்ததுன்னா நெக்ஸான் இவியை சொல்லலாம். நெக்ஸான் இவி பிரைம் அண்ட் இவி மேக்ஸ் அப்படின்னு 2 விதமான மாடல்கள்ல அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம டிகோ இவி அண்ட் இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆன டியாகோ இவியும் மார்க்கெட்ல இருக்கு. ஒரு எலக்ட்ரிக் காருக்கு எக்ஸ்ட்ரீம் ஹை ரேஞ்ச் எப்படி ரீச் பண்றதுன்னா அதுக்கு 5 மெயின் ஃபேக்டர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம காரோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்டா காரோட டிரைவ் மோட், அதாவது கார்ல டிஃப்ரெண்ட் டிரைவ் மோட்ஸ் இருக்கும். எக்கோ, சிட்டி, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவ் பண்றப்போ டிரைவிங் சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மோட்ஸை சேஞ்ச் பண்ணி டிரைவ் பண்ணணும். அப்படி பண்ணா நம்மளால ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம காரோட ஸ்பீட் ரேஞ்ச் 80 km/h மெயின்டைன் பண்ணாலும் இன்னும் சிறப்பா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட்ல டிரைவ் பண்றது ரொம்ப ஃபன் டு டிரைவா இருந்தாலும் அது காரோட ரேஞ்சை ரொம்பவே பாதிக்கும். அடுத்ததா ஒன் பெடல் டிரைவிங் அண்ட் லைட் ரைட் டிரைவிங் டெக்னிக்ல நம்ம காரை டிரைவ் பண்ணா ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் யூஸ் பண்றது மூலமாவும் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த சிஸ்டம் வெஹிக்கிளோட ஆக்சிலரேஷன் ஆர் பிரேக்கிங் அப்ப வர எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. இதன் மூலமா நம்மளோட பேட்டரியை சார்ஜ் பண்ணவும் முடியும். ஸோ ஆப்வியஸா வெஹிக்கிளோட ரேஞ்சும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்ததா காரோட கிளைமேட் கண்ட்ரோல் செட்டிங்ஸ். இதுவும் காரோட ஓவரால் ரேஞ்ச்ல ஒரு மெயின் ஃபேக்டர். காரோட ஏசி யூஸ் பண்றதுலயும் நம்ம கான்சியஸா இருக்கணும். காரோட ஏசிய 24 to 26 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்றப்போ அதனோட பவர் கன்சப்ஷன்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த அளவுல நம்ம மெயின்டைன் பண்ணாலும் நம்மளோட கார் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா காரோட டயர் பிரஷர். காரோட டயர்ல கரெக்டா ஏர் பிரஷர் மெயின்டைன் பண்ணாலும் நம்மளால ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா நம்மளோட டயர் பிரஷரை செக் பண்ணி ரெக்கமெண்டட் பிரஷர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அன்ஆத்தரைஸ்டு எலக்ட்ரிக் ஆக்சசரிஸை நம்ம கார்ல யூஸ் பண்றதையும் அவாய்ட் பண்ணணும். சோ இந்த விஷயங்கள் கூட நம்ம ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணணும். கடைசியா காரோட சார்ஜிங். எஸ், இவி வாங்குறப்போ 2 சார்ஜிங் மோட் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கலாம். நம்ம ப்ரிஃபர் பண்றது என்னமோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனா தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்க 3 டைம் உங்க காரை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்க ஒரு முறையாவது ஸ்லோ சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்க வெஹிக்கிளை நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஞ்சும் அண்ட் பேட்டரி லைஃபையும் என்ஷூர் பண்ணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கார் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க Carinfo கேலக்ஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். Until then, Tata, take care, bye bye.